வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசி கேட்டோம். லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29 32 வரைக்கும் நாம் வாசி கேட்டோம். பாருங்க, லூக்கா 7:31 பாருங்க. பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பாருங்க, இந்த வேத வாக்கியத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றாரு. 32ஆம் வசனத்துல அந்த ஓமை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் மனுஷனுடைய மனநிலை என்ன ஆகுதுன்னா மாறிட்டே தான் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது இல்லைங்களா? ஓமையில அவர் சொல்றாரு. இதே ஓமை தான் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16-17 பாருங்க. இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து. பாருங்க, சந்தை வெளிக்கு போறாங்க, தங்கள் தோழரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து யாரை பத்தி பேசுவார்னா யோவான் ஸ்நானகனை பத்தி பேசுவார். யோவான் ஸ்நானகன் தேவனிடத்திலிருந்து தான் வந்துகிறாரு. வரப்போகிற எலியான்னு சொல்லப்படுறது இந்த எலியா இவர் தான் சொல்லிட்டு யோவான் ஸ்நானகன் தான் அந்த எலியா என்பதை என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த சீசர்களுக்கு என்ன பண்ணுவார்னா உறுதிப்படுத்துவார். அதுக்கப்புறம் தான் கீழே சொல்லுவாரு, இந்த வேத வாக்கியத்தை சொல்லுவாரு, இந்த சந்ததியை. ஏன்னா யோவான் ஸ்நானகனை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசி என்பதை என்ன பண்ணலங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. குறிப்பாக யாரு? பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாய சாஸ்திரிகள், பிரதான ஆசாரியர்கள், இவங்களாம் என்ன செய்யலைங்க, யோவான் ஸ்நானகனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பாருங்க, இந்த வேத வாக்கியத்துல ஏன் சொல்றாரு பாருங்க, உங்களுக்காக குழல் ஊதினோம். அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் யாரை பார்த்து சொல்றாங்கன்னா தங்கள் தோழர்களை பார்த்து சொல்றாங்க. இந்த வார்த்தையை சொல்றது யாரு? உங்களுக்காக குழல் ஊதினோம். என்ன நம்ம வாசிப்போம், உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. அந்த கூத்தாடுதல் இருக்கு இல்லைங்களா, கிரேக்க வேதாந்தத்துல வந்து நடனம் பண்றது. அப்ப உங்களுக்காக நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் என்ன செய்யணும்? நடனம் பண்ணணும். ஒருத்தவங்க குழல் ஊதுறாங்கன்னா என்ன பண்ணணும்? நடனம் பண்ணணும். உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் என்ன ஆகல? மாரடிக்கவில்லை. 2 மனநிலையில் உள்ள ஜனங்களை பத்தி அங்க பேசுறாரு. பாருங்க, ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்யறாங்கன்னா குழல் ஊதுறாங்க, அது ஒரு மகிழ்ச்சியான காரியம். அப்ப அந்த மகிழ்ச்சியான நேரங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா நடனம் பண்ணுவாங்க. இவங்க குழல் ஊதுறாங்க, அவங்க என்ன ஆகவே இல்லை, அந்த சந்தோஷமான நேரத்திலும் அவங்க என்ன செய்யல, அவர்கள் நடனம் பண்ணவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வது பாருங்க சொல்றாரு பாருங்க, உங்களுக்காக புலம்பினோம். புலம்புதல்ங்கிறது எங்க இருக்கும்? துக்கமான வீட்டுல இருக்கும். நடனங்கிறது எங்க இருக்கும்? சந்தோஷமான வீட்டுல. அப்ப துக்கமான வீட்டுல என்ன இருக்குன்னா புலம்புதல் இருக்கும். அப்ப புலம்புறாங்க, அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா அவர்களோடு சேர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும்? புலம்பி இருக்கணும். ஆனா அவங்க புலம்புனாங்களா? இல்ல. அப்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. துக்கமாக இருந்தாலும் அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க? துக்கமா இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மனநிலையுள்ள ஒரு மனுஷன் நீங்க பார்க்க முடியுமா? நல்லா கவனிங்க. இப்ப நீங்க ஒரு துக்க வீட்டுக்கு போறீங்க, போகும்போது நீங்க என்ன செய்வீங்க? அந்த துக்க வீட்டுல நீங்க போகும்போது அவளோட நம்ம என்ன செய்வோங்க? துக்கத்துல நம்ம கலந்துக்குவோம். ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், அங்க எப்படி இருப்போம்? நம்ம மகிழ்ச்சியா இருக்கும். பாருங்க, இதான் நம்முடைய மனநிலை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா எப்போதும் எல்லா நேரங்களிலும் ஒரே விதமா தான் இருக்கு. எந்த விஷயத்துல? தேவனுக்கு அடுத்த காரியங்களில். யோவான் ஸ்நானகன் வர்றாரு, அவர் எப்படி வர்றாருங்கிறத பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. எப்படி எனில், யோவான் போஜனம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். யோவான் ஸ்நானகன் வர்றாரு, எப்படி வர்றாரு? போஜனம் பண்ணாதவராய்.
யோவான் ஸ்நானகன் யாரு? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் இந்த பூமியில பிறந்த போது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மதுவும் திராட்சரசமும் குடியான். அவர் திராட்சரசம்லாம் குடிக்கவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய வீடுகள் என்ன வச்சிருப்பாங்க? திராட்சரசம் வச்சிருப்பாங்க குடிப்பதற்கு. ஆனால் யோவான் ஸ்நானகன் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தது முதல் அவர் எது குடிச்சதில்லை? திராட்சரசம். அவர் என்னதான் சாப்பிடுவாரு? மார்க்கு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாய் வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாய் இருந்தான். என்ன சாப்பிடுவாரு? வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். அதான் அவர் சாப்பிடுவார். என்ன உடையை அணிஞ்சிருப்பாரு? ஒட்டக மயிர் உடையை அணிந்திருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள்ல வித்தியாசமான ஒரு நபர் யாருங்க? யோவான் ஸ்நானகன். திராட்சரசம் குடிக்க மாட்டார், காட்டு தேன் தான் குடிப்பாரு, காட்டு தேன் தான் சாப்பிடுவாரு. வெட்டிகளை என்ன செய்வாருங்க? காட்டு தேன் குடிப்பாரு, வெட்டிகளை என்ன செய்வாரு? சாப்பிடுவார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை எப்படி போதிக்கிறாரு? கடிந்து கொண்டு போதிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6-10 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, யோவான் ஸ்நானன் எங்க ஞானஸ்நானம் கொடுக்கிறாருன்னா யோர்தான் நதியில ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப யார் வர்றாங்க பாருங்க. 7ஆம் வசனத்துல, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யார் வருது? பரிசேயர்களும் சதுசேயரும். எதுக்கு வர்றாங்க? யோவான் ஸ்நானனிடத்துல ஞானஸ்நானம் பெறும்படியாக வர்றாங்க. பாருங்க, யோவான் ஸ்நானகன் யாரை கண்டும் என்ன செய்ய மாட்டாருங்க? பயப்படலாம் மாட்டார். எலியாவின் ஆவியை உடையவர், ரொம்ப தைரியமானவர். எலியா எப்படிப்பட்ட ஆவியை உடையவர்? தைரியமான ஆவி. ஆகாப் ஒரு துன்மார்க்கமான ராஜா. அவர்கிட்ட போய் சொன்னாரு, நான் சொல்ற வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். இந்த இஸ்ரவேலின் தேவனை கொண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு என்ன செய்ய மாட்டாருங்க? பயப்படலாம் மாட்டார். அதே போலதான் எலியாவும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு பயப்படவே மாட்டார். பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதபாரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு ரொம்ப கடுமையான விஷம் கொண்டது. விஷம் பார்த்தீங்கன்னா ரத்த மண்டலத்தையும் சரித்து என்ன செய்யுங்க? அது பாதிக்கக்கூடிய விஷம் எதுல இருக்குன்னா விரியன் பாம்புல இருக்குது. உங்களுடைய முன்னோர்கள் என்னவா இருக்காங்கன்னா விரியன் பாம்பா இருக்கிறாங்க. அவங்க போட்ட குட்டி தான் யாரு? இவர்கள். பிதாக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே போலதான் யார் இருக்கிறா? இவங்களும் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வந்துட்டான். யார்கிட்ட? யோவான் ஸ்நானகன்ட்ட. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா யோவான் என்ன கொடுத்துருவாரு? ஞானஸ்நானம் கொடுத்துருவாரு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா 8ஆம் வசனத்துல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையை கடிந்து கொண்டு போதித்தார். யாருங்க? யோவான் ஸ்நானகன். யாரையும் பார்க்க மாட்டார். ராஜாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன செய்வாருங்க? தேவனுடைய வார்த்தையை கடிந்து கொண்டு போதித்தார். யாரு? யோவான் ஸ்நானகன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அவர் சொன்னாரு, நீங்க மனம் திரும்பலன்னா வெட்டுண்டு எங்கதான் போடப்படுவீங்க? அக்னியில. கடிந்து கொண்டு போதிக்கிறார். அவர்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்துச்சா? சதுசேயர்கள் பரிசேயர்கள் வேதபாரர்கள் ஏதாவது மாற்றம் வந்ததா? யோவானுடைய ஞானஸ்நானத்தை அவங்க அங்கீகரிக்கவே இல்லை. ஏன் அங்கீகரிக்கல? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பதற்கு அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க? இருதயமே. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் என்ன செய்யல? மனஸ்தாபப்படவில்லை.
ஆயக்காரர்கள், பாவிகள், வேசிகள் என்ன செய்யறாங்க? மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்யறாங்கன்னா பிரவேசிக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை கேட்கிறாங்க, யோவான் போதிக்கூடிய வார்த்தையை கேட்கிறாங்க, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று எங்க சேர்க்கப்படுறாங்க? தேவனுடைய ராஜ்யத்தில். பாருங்க, அந்த வேதம் வாசிக்கிறோம் பாருங்க. அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இவ்வளவு பேர் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்துல சேர்க்கப்படுறாங்க. அவங்க பார்க்கும்போது இறுதியும் குத்தப்படவே இல்லை. ஐயோ, நம்ம மனம் திரும்புன்னு நினைக்கவே இல்லை. இயேசு என்ன சொன்னாரு? நாங்கள் புலம்பினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. தேவனுடைய வார்த்தையை கடுமையா சொல்றாரு, கடிந்து கொண்டு போதிக்கிறாரு. என்ன செய்யல அவங்க? அதுக்கு எந்த பதிலுமே கொடுக்கல. அவங்க பேசாட்டுக்கு அமைதியா இருக்கிறாங்க. ஒரு மனமாற்றம் வரணும் இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது என்ன வரணுங்க? ஒரு மனமாற்றம் அது வரணும். இவ்வளோ சத்தியங்களை கேட்டாலும் நமக்குள்ள மனமாற்றம் வரவில்லை என்று சொன்னால், இயேசுவின் காலத்தில் இருந்த அந்த ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன கிடையாதுங்க? வித்தியாசமே இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24 பாருங்க, நல்லா கவனிங்க. மேல நம்ம வாசிக்கிறோம், அவர்களுக்காக புலம்புறாங்க. அவங்க என்ன செய்யல? மாரடிக்கவில்லை. அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி போதிச்சாங்க? கடிந்து கொண்டு போதிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல இந்த ராஜாக்கள் நாட்கள்லாம், யூதாவின் ராஜாக்கள் நாட்கள் தீர்க்கதரிசிலாம் வருவாங்க. அவங்க எப்படி போதிப்பாங்க? கடிந்து கொண்டு போதிப்பாங்க. ஏதாவது செவி கொடுத்தாங்களா? யோவான் ஸ்நானகன் வர்றாரு, அவரும் கடிந்து கொண்டு போதிக்கிறாரு. செவி கொடுத்தாங்களா? உங்களுக்காக புலம்பினோம், நீங்க என்ன செய்யல? புலம்புனா அவங்க என்ன பண்ணணும்? மாரடிக்கணும். அவர்களோடு சேர்ந்து அவங்களும் துக்கப்படணும். யோவான் ஸ்நானகன் ஆயக்காரருக்கும் வேசிகளுக்கும் அவர் போதிக்கிறாரு. அவங்க மனம் திரும்புறாங்க, தங்கள் பாவங்களுக்காக வருத்தப்பட்டு மனம் திரும்புறாங்க. ஆனால் இவர்களுக்கு அப்படி மனமாற்றம் வந்ததா? இல்ல. இரண்டாவது ஏன் சொல்லும் பொழுது, உங்களுக்காக குழல் ஊதினோம். குழல் ஊதுவது என்பது எங்க? புல்லாங்கல் ஊதுவாங்க இல்லைங்களா? மகிழ்ச்சியான நேரங்கள் என்ன செய்வாங்க? குழல் ஊதுவாங்க. அப்படி ஊதும் போது அவங்க என்ன செய்வாங்க? அந்த அந்த நேரங்கள்ல நடனம். ஏன்னா அந்த இசைக்கு ஏற்றாற் போல அவங்க என்ன செய்வாங்கன்னா நடனம் பண்ணுவாங்க. இயேசு எப்படி போதிக்கிறார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24 பாருங்க. இயேசு கலிலே எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இயேசு தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது எப்படி போதிக்கிறாரு? யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதம் கூட பண்ணல. அவர் போதிச்சது என்னதான்? எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தான். ஒரு இஸ்ரவேல் தேசத்துல குஷ்டரோகி ஒருத்தன் இருக்கிறான். அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். இயேசு அவனை என்ன செய்யறாருங்க? சொஸ்தப்படுத்துறாரு. தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒருத்தன் குருடன் இருக்கிறான், பிறவி குருடன். இயேசு அவனை என்ன செய்யறாருங்க? சொஸ்தப்படுத்துறாரு. இயேசு இஸ்ரவேல் தேசத்திலே செய்யாத அற்புதங்களே கிடையாது. எல்லா வியாதிப்பட்ட மக்களையும் என்ன பண்ணிக்காருங்க? அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் அது? நம்முடைய சரீரத்துல ஒரு நீங்காத வியாதி இருக்கு. நாம் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்தினாலும் அந்த வியாதி சரி பண்ணவே முடியாது. ஒருத்தர் அந்த வியாதியை சரி பண்ணிட்டார், நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். இஸ்ரவேல் தேசம் வந்து என்னதான் இருந்ததுங்க? மகிழ்ச்சி. இயேசுவிடத்திலே வந்த எல்லா வியாதிப்பட்ட மக்களும் என்ன ஆயிட்டாங்க? சொஸ்தமாகி சந்தோஷத்தோட போறாங்க, அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். இயேசு எப்படி போதிக்கிறாரு? அதிகாரம் உடையவராக போதிக்கிறாரு, கடிந்து கொள்றாரு. ஆனா கடிந்து கொண்டே இருந்தார? மங்கி எரிகிற தீயை அணையாமலும். ஒரு தகப்பன் வர்றாரு இயேசுவின் இடத்துல, ஓடி வந்து சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய பையன் என்ன பண்றான்? பிசாசு பிடித்து தீயிலெல்லாம் விழுந்துடுறான், தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். நம்முடைய சீசர்கள் விரட்டும்படி முயற்சி பண்ணாங்க, என்ன ஆகல? அந்த பிசாசு அவனை விட்டு போகல. இயேசு கேட்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரை, விசுவாசிக்கிறேன்.
ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அப்ப இயேசு அவரை கடிந்து கொண்டார, அந்த மனுஷனை கடிந்து கொண்டார. இயேசு என்ன சொல்றாரு? என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் கேட்கிற. இயேசு கடிந்து கொண்டாரா? இல்ல. அவர் என்ன செய்யறாருங்க? உற்சாகப்படுத்துறாரு. மங்கி எரிரத்தையே அணையாமலும், உனக்கு விசுவாசம் இல்லையா விட்டு அகன்று போங்கன்னு சொன்னாரா? அந்த அவருடைய மகன் என்ன செய்யறாருங்க? சொஸ்தப்படுத்துறாரு. இயேசு இஸ்ரவேல் தேசத்திலே ஊழியம் செய்த போது அங்க என்ன இருந்தது? மகிழ்ச்சி. இயேசு கடிந்து கொண்டே இருந்தார? சில நேரங்கள் என்ன பண்ணாருங்க? கடிந்து கொண்டார். ஆனா அவங்க இயேசு என்ன சொன்னாங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். என்ன சொல்றாங்க? பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு சாப்பிடுகிறார். யோவான் என்ன சொன்னாங்க? பிசாசு பிடித்தவன். தேவனுடைய வார்த்தையை கடிந்து கொண்டு போதிக்கிறார். அவர் என்ன சொன்னாங்க? பிசாசு பிடித்தவன்றான். அவர் புசியாதவரா வந்த காட்டு தேனும் வெட்டிக்கிளியும் அவருக்கு ஆகாரமா இருந்தது. இயேசு மற்ற ஜனங்களை போல சாதாரணமா தான் வர்ற. பாவிகள் வீட்டுல போய் என்ன செய்யறாருங்க? சாப்பிடுறாரு. அவர்கள் என்ன சாப்பிடுறாங்களோ அதான் அவரு சாப்பிடுறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார். சாப்பிடலைனாலும் பிரச்சனை, சாப்பிட்டாலும் எப்படி தேவனுடைய வார்த்தையை போதிக்க முடியும் உங்களுக்கு? போஜனம் பண்ணாதவராய் வந்தார். ஏன் அவங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல? யோவானுடைய வார்த்தையை. இயேசு போஜனம் பண்ணக்கூடியவராய் வந்தா என்ன செய்யறாங்க? இப்ப குற்றப்படுத்துறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் பாருங்க. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்திருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசரை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரோடும் பாவிகளோடும் போஜன பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது. இயேசு போஜன பிரியரா? இயேசு எதுக்காக அங்க போறாரு? அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அவங்க வீட்டுல சாப்பிட்டார். என்ன செய்யறாரு? தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறார். யோவான் ஸ்நானகன் எத்தனை வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்கிறாரு? எத்தனை வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்காருங்க? எந்த வீட்டுக்கு போனதை வேதமாக்கி பதிவு பண்ணப்பட்டிருக்கு? யோவான் ஸ்நானகன் என்ன போச்சார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்ன செய்யுங்க? கொடுங்கள். கடிந்து கொண்டு போதித்தார். அவங்க துக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கணும். துக்கப்பட்டாங்களா? இல்ல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமா என்ன பண்றாருங்க? அறிவிக்கிறார். மகிழ்ச்சியோட அறிவிக்கிறார். உற்சாகப்படுத்தி என்ன செய்யறாருங்க? தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார். அவர்கள் அதை அங்கீகரித்தார்களா? ஏற்றுக்கொண்டார்களா? அவங்க எதான் பாக்குறாங்க? அவர் போஜனம் பண்ணல, இவர் போஜனம் பண்றாரு. இவர் யாரு? போஜன பிரியன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தா அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன். இயேசு என்ன சொன்னாங்க? இவர் வந்து போஜன பிரியன். சாப்பாடு வந்து இவர் கொடுத்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. போஜன பிரியன், மதுபான பிரியன், திராட்சரசம் நல்லா குடிப்பாரு இவரு அப்படின்றாங்க. பாருங்க அதே வசனம் பாருங்க. நாயக்காருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள், ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். மனுஷகுமாரன் போஜன பண்றவரா வந்தார். என்ன சொல்றாங்க? போஜன பிரியன், மதுபான பிரியன். யோவான் ஸ்நானகன் போஜனம் பண்ணாதவராய் வந்தார். என்ன சொன்னாங்க? பிசாசு பிடித்தவன். ஏன் அந்த குற்றச்சாட்டு சொல்றாங்க அவங்க மேல? இயேசுவையோ யோவானை யாரும் என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. யோவானை பார்த்து சொல்றாங்க, இவன் பிசாசு பிடிச்சவன்றாங்க. பாருங்க, நம்மள மாதிரி என்ன பண்ண மாட்டேங்கிறான்? சாப்பிட மாட்டேங்கிறான். காட்டு தனி வெட்டிகளையும் சாப்பிட்டு இருக்கான். அவன் ரூபத்தை பாத்தீங்களா? எப்படி பாருங்க. ஒட்டகமை உடையை தரித்து கொண்டிருக்கிறான். இவன் ஒரு பைத்தியம். பிசாசு பிடித்தவன். இயேசு அவர்களில் ஒருவரை போல் இருந்தார். ஏற்றுக்கொண்டார்களா?
இவன் பக்கத்துல போகாதீங்க, இவன் யாரு? போஜன பிரியன். நீதிமொழிகள்ல போஜன பிரியரை குறித்து தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க, எச்சரிக்கை கொடுத்துக்கிறார். போஜன பிரியரோட என்ன பண்ணாத, சேராத, தரித்திரன் ஆயிருவன். அப்ப இயேசு அவங்க என்ன செய்யறாங்க, போஜன பிரியன் சொல்றாங்க. தேவனுடைய ஞானம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தையை போதித்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கடிந்து கொண்டு போதித்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைகள் போதிக்கப்படும் போது இருதயத்தில் குத்தப்பட்டு கேட்டாங்க இல்லைங்களா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல, சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் பிரசங்கம் பண்றேன், அவங்க இருதயத்திலும் அது குத்தப்படுது. அவங்க என்ன செய்யறாங்க, பல்லை கடித்து கொண்டு காதை பொத்தி கொண்டு ஸ்தேவானை இழுத்து என்ன செய்யறாங்க, கல்லவிட்டை அடித்து அவரை கொன்று போடுறாங்க. தேவனுடைய வார்த்தைகள் போதிக்கப்படும் போது ரெண்டு விதமான மனநிலை ஏற்படுகிறது. நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது கடிந்து கொள்ளப்படும் போது நம்ம ஏற்றுக்கொள்றோமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க, கடைசி பகுதி. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். தேவனுடைய வார்த்தை யார் ஏத்துக்குவாங்க? ஞானம் உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களின் கடைசியில சொல்லுவாரு, மத்தேயு 23:37, எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்தவனிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். உங்களுக்கோ, பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் தேவன் கூட்டி சேர்த்து கொள்ள ரொம்ப பிரியப்படுறார். நான் உங்களுக்கு மனசு இருந்ததா? ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு முறை என்ன செய்யறாங்க, மாதிரியை பின்பற்றுறாங்க. எந்த மாதிரியில தேவனுடைய வார்த்தைகள் போதித்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. தேவனுடைய ஞானம் எந்த வடிவத்தில் வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஞானமானது அதன் பிள்ளைகளால். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்குங்க, ஞானம். அந்த ஞானம் உள்ளவங்க தான் தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்வாங்க, அங்கீகரிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவோடு 12 சீசர்கள் இருக்கிறாங்க. அவர்களும் எப்படிப்பட்டவங்க, ஞானம் உள்ளவர்கள். அன்றைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஜனங்கள் இருந்தாங்க. அவங்களும் யாரு, ஞானம் உள்ளவர்கள். ஞானம் உள்ளவங்களா இருந்தாங்க. யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் சமாரியில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இயேசு அப்படி நடந்து வருகின்ற பொழுது சமாரியா இதுக்கு வர்றாரு. அங்க யாக்கோபின் கிணற்றண்டையில உட்கார்ந்துக்கிறார். சீசர்கள் அப்பம் வாங்கப்படி எங்க போயிட்டாங்க, ஊருக்குள்ள போயிட்டாங்க. களைப்படைந்தார் உட்கார்ந்துக்கிறாரு. அந்த நேரத்துல யார் வராங்கன்னா, சமாரிய ஸ்திரீ வராங்க. இயேசு அந்த ஸ்திரீயோட சம்பாஷணை பண்றாரு. சில காரியங்களை சொன்ன உடனே நம்ம எங்க ஓடுறாங்க, ஊருக்கு ஓடுறாங்க. ஓடி போய் சொல்றாங்க, நான் செஞ்ச எல்லாத்தையும் ஒருத்தர் சொன்னாரு, அவர் கிறிஸ்துவான்னு வந்து பாருங்கன்னு நம்ம கூப்பிடுறாங்க. கிறிஸ்துவ வந்து பாருங்கன்னு இயேசு ஏதாவது அற்புதம் பண்ணாரா, அடையாளம் ஏதாவது பண்ணாரு? பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை அவர் போதிக்கிறாரு. நம்ம கொஞ்சம் தான் உணர்ந்துக்கிறான். ஒருவேளை இவர் கிறிஸ்துவாக இருக்குமோ, ஓடி போய் சொல்றாங்க. அந்த பட்டணத்தார் வர்றாங்க, தேவனுடைய வார்த்தை கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாரும் யார் மேல் விசுவாசம் உள்ளவங்களாகிறாங்க, கிறிஸ்துவின் மீது, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவங்களா ஆகிறாங்க. ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று. இயேசு கிறிஸ்து போதித்த வார்த்தைகள் நீதி உள்ளதுன்னு அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? இயேசுனுடைய கடைசி காலகட்டத்துல இயேசு விட்டு எல்லாரும் மின்னாயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் சொன்னாங்க. இப்ப இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களான்னு கேட்டார். உன்னை பேர் சொன்னாரு, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஞானமானது அதன் பிள்ளைகளால்
நீதி உள்ளது என்ன செய்யப்படுங்க, ஒப்புக்கொள்ளப்படும். தேவனுடைய வார்த்தைகள்லாம் போதிக்கப்படும் போது நாம் இப்படிப்பட்டவங்களா இருக்கணும். தேவனுடைய ஞானத்தை நாம் என்ன செய்யணுங்க, எந்த வடிவத்தில் வந்தாலும் நாம் என்ன செய்யணும், தேவனுடைய ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் யார் ஏத்துக்க மாட்டா தேவனுடைய ஞானத்தை? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 பாருங்க. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் போதிக்கும் போது மனுஷ ஞானத்தை பயன்படுத்தலாமா? கட்டுக்கதைகளை பயன்படுத்தலாமா? சொந்த வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நான் பயன்படுத்தலாமா? தேவனுடைய வார்த்தைகள் நாம் போதிக்கும் போது யாருடைய ஞானத்தை மாத்திரம் நம்ம போதிக்கணும்? தேவனுடைய ஞானம். மனுஷனுடைய ஞானத்தை ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, போதிக்கலாம் கூடாது. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறளை மேற்கோள் காண்பிக்கிறாங்க பிரசங்கத்துல. திருக்குறள், புறநானூறு, தமிழ் புலவர்களும் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் மேற்கோள் காண்பிக்கிறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்டிருக்கு, பாருங்க தேவனை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்றாங்க. தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் எங்க சொல்லப்பட்டிருக்கு? வேத வாக்கியத்துல சாட்சிகளோடு சொல்லப்பட்டிருக்கு. புறநானூறு தேவனுடைய சாட்சியா? அது திருக்குறள் அது தேவனுடைய சாட்சியா? தேவன் நமக்கு பலத்த சாட்சிகள் எங்க கொடுத்துக்கிறாருங்க? வேத வாக்கியத்துல கொடுத்திருக்கிறார். இதை விசுவாசிக்காம, இதை ஏற்றுக்கொள்ளாம, இந்த ஞானம் பத்தாது, எந்த ஞானம் தேவை? மனுஷனுடைய ஞானம் தேவைன்னு அதை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறான். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல, நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். சங்க புலவர்கள் எழுதின அந்த புறநானூறு, திருக்குறள், அந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் என்ன ஆயிரும்? எல்லாமே எரிஞ்சு போயிடும். இயேசு கிறிஸ்து வருகின்றப்போ எது அக்னிக்கு நிற்கும்? தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தை நம்ம என்ன செய்யணுங்க, பிரசங்கிக்கணும். மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் எப்படி பேசுறோம்? பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. இந்த வார்த்தைகள் எங்க இருக்குது? வேத வாக்கியத்துல. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இதை யார் ஏற்றுக்கொள்வா? யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்? ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை, ஜென்ம சுபாவமான மனுஷன் தான் யாரு? மனுஷ ஞானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் யாருங்க? ஜென்ம சுபாவமான மனுஷன். அவன் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்? தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியமா இருக்கும். உலக ஞானிகள் எல்லாம் எந்த ஞானத்தை ஏற்றுக்கிறாங்க? மனுஷ ஞானத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த ஞானம் உடையவங்களும் எல்லாம் என்னவாதான் இருப்பாங்க? பைத்தியமா இருப்பாங்க. ஆனா யார பைத்தியம்வாங்க? நம்மள சொல்லுவாங்க பைத்தியம். ஆனா உண்மையிலே பைத்தியம் யாரு? அவர்கள் தான் பைத்தியக்காரர்கள். நம்ம எந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய ஞானம். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படல் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடியவன் யார்? ஆவிக்குரியவன். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியுங்க? ஆராய்ந்து நிதானிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 16-17, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளியில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற, இந்த குறைன்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, கிரேக்க வேதாந்தத்துல அந்த வார்த்தையே கிடையாது. என்னதான் இருக்குன்னா, நீங்கள் மாரடிக்கவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. சொல்றது யாரு? தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்றாங்க. தேவனுடைய ஞானம் எந்த வடிவத்தில் போதித்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. கடிந்து கொண்டு போதித்தாலும் சரி, சந்தோஷமாய் தேவனுடைய வார்த்தைகளை போதித்தாலும் சரி, எப்படி போதித்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க எந்த ஞானம் உடையவங்களா இருக்கிறாங்க? மனுஷ ஞானம் உடையவங்களா இருக்கிறாங்க. நமக்கு எந்த ஞானம் தேவை? தேவனுடைய ஞானம் தேவை. இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒருவரின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.